சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட 6 பேரில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் அமீது உசேன் என்பவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என பகிரலாம். சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய 6 பேரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்தார்கள். இந்த விவகாரத்தில் அவருடன் தொடர் விசாரணை நடத்தியதில் வாட்ஸ்அப் குழு அமைத்து தடை செய்யப்பட்ட அமைப்பின் கொள்கைகளை பரப்பியது அம்பலமானது. வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள குறித்து விசாரணை நடத்துவதற்காக முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய பேராசிரியர் தற்போது 2 நாள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முக்கிய குற்றவாளியான அமீது உசேனை தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 2 நாள் காவல் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வாட்ஸ்அப் குழு அமைத்து தீவிரவாத அமைப்பில் சேர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருப்பதால் அந்த குழுவில் யாரார் இருக்கிறார்கள், இதற்கு உடந்தையாக இருந்தவர் யாரார், எந்த மாவட்டத்தில் இது போன்ற அமைப்பை அவர்களை நிறுவியிருக்கிறார்கள் போன்ற விசாரணைகளை அவர்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஹிஜாப் உத் தாஜிர் என்ற அமைப்பு பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட நிலையில சென்னையில இதற்கான ஆள் சேர்ப்பு நடவடிக்கையில இந்த பேராசிரியர் கூடிய அமீது உசேன் என்பவர் அமீது உசேன் டாக்ஸ் என்ற பெயர்ல யூடியூப் சேனல் நடத்தி சட்டவிரோத வீடியோக்களை வெளியிட்டதும் இஸ்லாமிய கிலாபாத் சித்தாந்தம் தொடர்பாக அமீது உசேன் என்பவர் பேசி வருவதை தொடர்ந்து கண்காணித்த நிலையில் அவரை கைது செய்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னை ராயப்பேட்டை ஜானி ஜவஹான் தெருவில் மாடர்ன் எசென்சியல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்ற அமைப்பை நடத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ரகசிய கூட்டங்கள் நடத்தியதும் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் தற்போது இவரிடம் இந்த விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் 2 நாள் போலீஸ் காவல் எடுத்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.